ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேரலே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்கும்? வருட தொடக்கத்தில் 7ஆம் இடத்தில் குரு இருப்பது, 3ஆம் இடத்தில் சனி இருப்பது, 3இல் ராகு இருப்பது, இந்த மிகப்பெரிய கிரகங்கள் ஆண்டு தொடக்கத்தில் வலிமையாக இருப்பது ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தும். அதே இது மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும், வேலை பார்க்கும் இடத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்தில் வருவது அர்த்தாஷ்டம சனியை குறிக்கக்கூடிய இடமாகும். சற்று கவனம் தேவை. வாகன போக்குவரத்துலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே இது வைகாசி 12ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. 7ஆம் இடத்துக்கு இருக்கும் குரு 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி அவரும் ராசிநாதனாகிய 8ஆம் இடத்துக்கு போவது, அதுவும் சற்று கவனிக்கத்தக்க வேண்டியது. பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஆடம்பர பொருளை கவனமாக வச்சுக்கிடணும். அகப்பட்டவருக்கு குரு 8இல் மறைவு தேவையில்லாத வீண் பலிகளை சுமக்கக்கூடியதாக இருக்கும். சற்று கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசினியர்கள். அதே இது வயதான தாய் தந்தை இருந்தால் உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் 8ஆம் இடத்தில் குரு மறைவது உங்களுக்கு ராசியாதிபதி 8ஆம் இடத்தில் குரு மறைவது வெளியூர் சென்று வேலை பார்ப்பது வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதார வரவை ஏற்படுத்தும். ஏற்கனவே திருமணம் முடிந்த தம்பதிகள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது நல்லது, விட்டு கொடுத்து போவது நல்லது. படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமுடன் படித்தால் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய உயர்வை ஏற்படுத்தும். ஒரு சிலர் உயர் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் சென்று படிப்பது வெகு சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலை தேடுபவர்கள் வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும், வெளிநாட்டில் வேலை பார்ப்பவருக்கு நல்ல பொருளாதார உயர்வையும் ஏற்படுத்தும். அதே இது ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட்டுறக்கூடாது. காசு பணத்தை இடம் பொருளை காலி மனைகளில் போடலாம். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குரு பார்ப்பது இந்த ஆண்டு இறுதிக்கு மேலே இடம் பொருளில் போடுவது வெகு சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே வெகு நாட்களாக திருமணம் முடிந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று நல்ல அமைப்பில் கொடுத்து குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதேமாரி திருமண வயதில் இருப்பவர்கள் ஆண் பெண் இருவலருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கும். என்னங்க குரு 8ல் போயிட்டார், எப்படிங்க நடத்துவார் கன்ஃபார்ம், அதில் சந்தேகமே இல்லை. 8ஆம் இடத்தில் உங்களுக்கு குரு மறைந்தாலும் குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடம், பணபரஸ்தானமாகிய 2ஆம் இடம், வாக்குஸ்தானமாகிய 2ஆம் இடம், கல்விஸ்தானமாகிய 2ஆம் இடம், இப்படி 2ஆம் இடத்தை பார்ப்பது திருமணத்தை கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அமைப்புகள் அமையும். 8ஆம் இடத்துல மறைஞ்சோடனே டக்குன்னு திருமணங்கள் நடைபெறும். அது ஆண் பெண் இருவலருக்குமே. வேலை பார்க்கும் பெண்கள் ஐடி ஃபீல்டு, சாஃப்ட்வேர் லைன் போன்ற துறைகளில் இருப்பவர்களுமே சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. அதே வேலையை தேடும் இளைஞர்களுக்கு புறமே நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். ஏப்ரலுக்குள்ளே நல்ல வேலை வாய்ப்புகளில் போய் உட்காரக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இளம் பருவத்தினர்கள் வாகன போக்குவரத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அதாவது இளம் பருவத்தினர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வயதானவர்களும் கவனமாக வாகனத்தில் சென்று வருவது ரொம்ப சிறப்பு. போக்குவரத்து இதில் இருப்பவர்களுமே கவனம் தேவை. அதே மாதிரி பயர் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளுக்காக மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும். 2026ஆம் ஆண்டு வெகு சிறப்பாக அமைய கவனமுடன் செயல்பட வேண்டும். மொத்தத்தில் பார்த்தா 2026ஆம் ஆண்டு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு 3 மாதங்களுக்கு நற்பலன்களையும், அடுத்த 3 மாதங்களுக்கு சனியுடைய பயிற்சியினால் சில சங்கடங்களை சந்திக்கக்கூடியதும், அடுத்து வைகாசி 12க்கு மேல் இந்த குரு பயிற்சி ஆனதும் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் உண்டாக்கும். உங்களுக்கு இந்த தனுசு ராசி நேயர்கள் பூராமே வெளியூர் வெளிநாடு போங்க, நல்லாயிருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல வரவை ஏற்படுத்தும். மெயினாக உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம். மெயினாக 4ல் சனி வர்றது அர்த்தாஷ்டம சனி. அந்த அர்த்தாஷ்டம சனி வருவது உங்களுக்கு
வயிறு சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி துறை போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறக்கூடாது. ஆடம்பர பொருளை சற்று கவனமாக வச்சுக்கிடணும். இந்த தனுசு ராசி நேயர்கள் நன்மையும் தீமையும் கலந்த பலனாக நடைபெறும் 2026ஆம் ஆண்டு. இப்படி 8இல் குரு மறைவது, வேலைக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் தீபம் போட்டு வில்வ வாங்கி அர்ச்சனை பண்ணுவதும், குலதெய்வ பௌர்ணமி தோறும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.